ஹாய் ஹலோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்மளோட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பெப்பர் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அரை வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இது லைட்டாக வணங்கும் போதே பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை ஆட் பண்ணிடுங்க. பீட்ரூட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபுல் பீட்ரூட் இருந்தது, நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பீட்ரூட் வந்து மிச்சமாகிடுச்சு அப்படின்னாலே வேஸ்ட் ஆகிருங்க. அதனால் அந்த மாதிரி டைம்களில் நான் வந்து சட்னி அரைச்சிடுவேன். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். புளி வந்துட்டு கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்துட்டு கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் வந்து அந்த சுருண்டு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து தோசைக்கு தான் சாப்பிட்றேன், அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வணக்கிட்டு நல்லா ஆற வச்சு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தாளிப்பு வந்து இதுக்கு அவசியம் இல்லைங்க, வேணும்னா பண்ணிக்கலாம், அதில் வேறு எந்த ஃப்ளேவரும் வராது. ஸோ தாளிப்பு வந்து தேவையில்லை. போட்டு அரைச்சி இது வந்து மெயினாக வந்து சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஈஸியாக ஒரு மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு இது கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் டிஃபன் பாக்ஸுக்கு வந்துட்டு இதை அப்பப்போ செஞ்சிட்ருக்கேங்க, அதனால தான் இன்றைக்கி ரெசிபியே நான் போட்டேன். இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க. பாய்.